63. கட்டின வீடு நண்பர்களே, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படியே புது பில்டிங்கும் அப்படியே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீடு அந்த காலத்து அரண்மனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வீடு பூட்டிட்டு போயிட்டாங்க. நம்மளை மேலே போய் பார்க்கலாம். பாருங்க, அந்த காலத்து அரண்மனை. வாங்க போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குது. வீடு நண்பர்களே, இது அந்த காலத்து கோட்டை அரண்மனை. சொன்னேன் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள். அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. அந்த எப்போ அடிக்கடி பாருங்க, பேசும்போது செமையா இருக்கு. இது ஒரு ரூமு. இது பால்கனி. இங்க இருந்து பார்த்தா அந்த ஊரெல்லாம் தெரியும். இது ஒரு ரூமு. இது திறந்து பார்க்கலாம். அம்மா திறக்க முடியாப்பா. இது ஒரு ரூம். எப்படி கட்டிருக்காங்க பாருங்க. அது எப்போ அடிக்க பாருங்க, செமையா இருக்கு. அது இயற்கை காற்றோட்டம். இது ஒரு ரூம். இது ஒரு ரூம். ஒன்று 2 3 4 5 6 ஜன்னல் கேட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய தூணு, அந்த தூண் போட்டு பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மையாலுமே டெரரா பார்க்கறது டெரரா இருக்கும்ல. பாருங்க, இங்க இருந்து பார்த்தா ஊரு. அந்த காலத்துல எங்க தாத்தாவா அவர் இங்க இருந்தா கூப்பிடுவாராம் ஆட்களை, வாங்க காட்டுமலை இருக்கு அப்படின்னு. உண்மை, இது பொய்யே உண்மை. ஒரு தூணு பாருங்க, இந்த தூணு அந்த காலத்துல போட தூணு எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு சவுண்ட் வரல. இது பாருங்க, அதுக்கு ஈக்குவலா சின்ன தூணு. இப்படி போலாம் வாங்க. பால்கனி, இதான் பால்கனி பாருங்க. இங்கிருந்து இங்க வந்து பாருங்க, இங்க இருந்து அப்படியே எங்க தாத்தாவுக்கு தாத்தாவும் இருந்து பால்கனி இப்படி வந்து எங்க தாத்தா இருந்துட்டு இப்படி கை அசிச்சா எல்லாம் ஒளியேறுவாங்களாம். வந்து என்னங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு அந்த காலத்துல. அப்புறம் அந்த நீ அந்த வேலை செய்ய, நீ இந்த வேலை செய்ய, நீ இந்த வேலை செய்யுமாங்களாம் எங்க தாத்தா. இது பார்த்தீங்கன்னா இது என்ன கண்ணு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கதவு இல்லையே. லிஃப்ட் ரூமா இருக்குமோ என்னமோ. ஓ, லிஃப்டா இருக்குமோ, அந்த காலத்து லிஃப்டோ தெரியலை. கேமரா விட்டே பார்த்துருவோம். பாருங்க, தூணு இந்த காலத்துல இந்த தூணு கட்டணும்னா கிட்டத்தட்ட இந்த காலத்துல இந்த தூண் மாதிரி கட்ட முடியாது. ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை மாதிரி இருக்குது. எங்க தாத்தா வாழ்ந்திருக்காரு அந்த காலத்துல. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.